தேர்தலில் நின்றுருக்கோம், நம்ம களத்தில் வேலை செஞ்சுருக்கோம். அதனால் நேரடியாக மக்களை சந்திச்சிருக்கோம். ஒரு 2,00,000 என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,78,124 வாக்காளர். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு கருத்து கேட்டுட்டு அதில் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பேக்ட்ராப் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ட்ராப் இருக்குது. ஸோ நேற்றே நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் கவனிச்சிருப்பாங்க. அதாவது கரெக்டாக 6:30க்கு ஒரு 5 சேனல்ஸ், அந்த 5 இது மாதிரி கருத்துக்களை கேட்ட நிறுவனங்கள், ஒரு 5 நிறுவனங்கள், எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். அந்த 5 பேருமே தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 சேனல் ஒரு 2 கருத்து கணிப்பு நிறுவனம். அந்த 2 நிறுவனம் ஒத்தையில பழனிசாமி தான் சிஎம் ஆவார் அப்படின்னா அது ஒரு கருத்து கணிப்பு. இது அப்படியே தொடருது. ஆனால் இந்த 1 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவார், 4 இடத்துல வருவார், 8 இடத்துல வருவார், 10லேருந்து 15 வருவார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இது என்ன கருத்து கணிப்பு? அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள்? இன்னும் 2-3 நாள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியப்போம். அப்போது நான் சொல்கிறேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் எவ்வளோ கேம் விளாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் துவங்கும் தமிழ்நாட்டில்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாது. எஸ்ஏஆர் ஒரு முக்கியமான காரணம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆருக்கு முன்னாடி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஃபாரினில் வேலை செய்யக்கூடியவங்க, நீண்ட நாட்கள் வாக்களிக்காமல் இருந்தவங்க, இந்த மாதிரியான வாக்காளர்களை கணக்கெடுத்து இறந்து போனவர்கள், இப்படி எல்லாரையும் கணக்கெடுத்து அவர்களை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இப்போ இருக்கிற மக்கள் வாக்களிக்கும் பொழுது அது அதிகமான ஒரு பர்சன்டேஜை காட்டும். அதையும் தாண்டி பெண்கள், இப்போ என்னுடைய தொகுதியை வச்சு பார்த்தோம்னாக்க என்னுடைய தொகுதியில் 13-14% அதிகமாக பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ அது போக நிறைய நியூ கமர்ஸ் எலெக்ஷனில் போட்டிடுறாங்க, ஒரு 5 முனை போட்டி நடந்திருக்கு. ஸோ வாக்குகள் பிரிஞ்சிருக்கும். அதனால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தரமாக அந்த கொள்கையின் பிடிப்பால் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி காப்பாற்றப்படணும், தமிழர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் நினைக்கக்கூடிய தளபதி தலைமையிலான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடந்த ஒரு 23 மதசார்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு சுயமரியாதையான ஒரு மாநிலமாக, ஒரு தன்னெழுச்சியான தன்னுடைய வருமானத்தின் வருவாயிலிருந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் கொள்கையின் பிடிப்பில் இருக்கக்கூடிய அந்த 23 கூட்டணி கட்சிகளுடைய தோழமையோடு நிச்சயமாக மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியை மீண்டும் அமைப்பார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை, என்னுடைய கருத்து. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.